வணக்கம் மக்களே. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழில் தவறாக பாடிய பாடகர். பதவி செய்த எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு விழுந்த பலார் அறை. அடித்தது யார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாடகர் ஒருத்தர் தமிழை சரியாக உச்சரித்து பாடாததால் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை கவிஞர் ஒருத்தர் கன்னத்தில் அரைஞ்சிருக்காங்க. தன்னோட குருநாதர் இசையமைச்ச ஒரு படத்தில் பாடல்கள் பதிவின் போது ஒரு பாடலை சரியாக பாடாததால் பாடலை பதிவு செய்த இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிருக்காங்க ஒரு கவிஞர். தமிழ் சினிமாலேயே மெல்லிசை மன்னர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தான் எம்.எஸ். விஸ்வநாதனும் டி.கே. ராமமூர்த்தியும்னே சொல்லலாம். இவங்க இணைஞ்சு பல வெற்றி படங்களை கொடுத்துருக்க இந்த நிலையில் எம்.ஜி.ஆர்., சிவாஜி, முத்துராமன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் படத்திற்கு தங்களது இசையின் மூலம் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் பிரிஞ்சாலும் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இசையமைப்பாளராக திறந்தாங்கன்னே சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே இசையில் பெரிய நாட்டம் கொண்ட இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் பல இசையமைப்பாளர்கிட்ட உதவியாளராக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் அவர் உதவியாளராக பணியாற்றிய ஒரு இசையமைப்பாளர் தான் சி.ஆர். சுப்புராமன் அவர்கள். 1943ஆம் ஆண்டு தன்னோட இசை பயணத்தை தொடங்கிய இவர் 1952ஆம் ஆண்டு தன்னோட 36 வயதில் மரணம் அடைஞ்சாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. திடீரென அவர் இறந்துட்டதால் அவரோட இசையமைக்க ஒப்புக்கொண்ட படங்களுக்கு எம்.எஸ். விஸ்வநாதனும் ராமமூர்த்தி சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. அந்த வகையில் வெளியான ஒரு படம் தான் தேவதாஸ்ன்ற படம். 1853ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் நாகேஸ்வர் ராவ், சாவித்ரி அவர்கள் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வரும் ஒரு பாடல் உலக மாயம் வாழ்வே மாயம் என்ற பாடல். இந்த பாடல் ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற பாடலாகவே இன்றைக்கும் நிலைச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த பாடலை கண்டசாலா வெங்கடேச ராவ் பாடியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உலகே மாயம் என தொடங்கும் இந்த பாடலை உலகே மாயம் வாழ்வே மாயம் என்று கண்டசாலா அவர்கள் பாடியிருப்பாங்க. அவர் தவறாக பாடுகிறான்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியும் அவர் அதே மாதிரி பாடியதால் தான் ஒரு அறிமுக இசையமைப்பாளர், அவர் முன்னணி பாடகர், இதற்கு மேலே அவரிடம் எதுவும் சொல்ல முடியாது என்பதால் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கே உலகே மாயம் என்ற பாடலை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழியாக வந்த கவிஞர் உடுமலை நாராயண கவி அவர்கள் இந்த பாடலை கேட்டுட்டு என்னடா தமிழை சரியில்லாமல் பாடியிருக்கிறான், அப்படியே பதிவு செஞ்சுருக்குன்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன் கன்னத்தில் ஒரு பலார்னு அடைஞ்சிடறாங்க. இதை எதிர்பாராத எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இந்த அடி இன்னும் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் அவரே சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் திரைப்பட உலகத்தில் ஒரு புகழ் பெற்று விளங்கிய இசையமைப்பாளர்னே சொல்லலாம். இவர் கேரளாவில் இருக்க பாலக்காட்டுக்கு பக்கத்தில் எலப்புள்ளின்ற கிராமத்தில் 1928ஆம் ஆண்டு ஒரு மலையாள குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. இவரோட தந்தை சுப்பிரமணியன், தாய் நாராயண குட்டியம்மாள். விஸ்வநாதன் அவர்கள் 1953ஆம் ஆண்டில் வெளிவந்த மாகோ ராமச்சந்திரன் என ஜெனோவா திரைப்படத்தில் வெளிவந்த 4 பாடல்களுக்கு முதலாக இசையமைச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் தமிழ், மலையாளம், கன்னட மொழிகளில் சுமார் 1700 திரைப்படங்களுக்கு மேலேயும் இசையமைச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் எம்.எஸ். விஸ்வநாதன் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.